إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய குத்பாவில் மனித வாழ்வில் மாற்றத்திற்கு பாதை வகுக்கும் ரமதான் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். நாம் வாழக்கூடிய இன்றைய கால சூழலை பொறுத்தவரைக்கும் பாவங்கள் எம்மை அதிகமாக சூழ்ந்திருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழுகின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் ஒருவர் வாழ நினைக்கின்ற பொழுது அவர் பாவத்திலே இருந்து தூரமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனாலும் அவர் பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தாலும் பாவங்கள் அவரை தேடி வருகின்ற, அவரை அப்படியே சூழ்ந்து கொள்கின்ற ஒரு கால சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் ஒரு மனிதனை மிக வேகமாக பாவியாக்கின்ற, மிக வேகமாக பாவத்துக்குள் அழைத்து செல்லுகின்ற அமைப்பில் தான் நவீனம் வளர்ந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக சொல்லுவதென்றால், நம்முடைய கையிலே இருக்கின்ற ஆண்ட்ராய்டு போன்கள், அந்த ஒன்று போதும் ஒரு மனிதன் எல்லா பாவத்தையும் அதனால் செய்துவிட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அதிகரித்திருக்கின்ற ஒரு கால சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான இந்த சூழலில் மனிதன் தனக்குள் எப்படியாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இபாதத்துக்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும், பாவங்களை நான் குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்மில் பெரும்பாலானவர்கள் போராடுகின்ற நிலையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த விதமான போராட்டமும் இல்லை, நான் நல்லவனாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் இல்லை, பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், அனைத்து பாவத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள்.
அவர்களுக்கு நாம் உபதேசிப்பதில் அர்த்தமும் இல்லை, எந்த உபதேசமும் அவர்களுக்கு பயனளிக்காது. இது போன்ற ரமதானுடைய காலங்கள் வந்தாலும் எந்த மாற்றமும் அவர்களுடைய வாழ்க்கையில காண முடியாது. நோன்பு நோக்க மாட்டார்கள், இரவு தொழுகை தொழ மாட்டார்கள், பாவியாகவே வாழ்ந்து தனது வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு சிலர் சமூகத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இன்னும் சிலர் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை அடைந்து அப்போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை தன்னுடைய வயோதிக காலத்திலே புரிந்து கொண்டு நான் மறுமைக்காக தயாராக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு தூரமாகி பள்ளிவாசலோடு நெருக்கமாக இபாதத்துக்கள் செய்து அதிலே இன்பம் கண்டு வாழக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் இடைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அதிலே கூடுதலாக இளைஞர்கள் அந்த பகுதியிலே வருவார்கள். தான் மாற வேண்டும், தான் திருந்த வேண்டும், தான் ஒரு தொழுகையாளியாக மாற வேண்டும், குர்ஆனை நான் ஓத வேண்டும், பாவத்தை நான் விட வேண்டும் என்பதில் மனதுக்குள் போராட்டத்தோடு இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில முயற்சி இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில முயற்சி இருக்காது. சிலர் மாற வேண்டும் என்கின்ற ஆசையோடும் அவாவோடும் இருப்பார்கள். அவர்கள் வாழுகின்ற சூழல், அவர்கள் சேருகின்ற நண்பர்கள், அவர்கள் தொடர்பு வைக்கின்ற மனிதர்கள் அதற்கு தடையாக இருக்கிற ஒரு நிலையை நாங்க பார்க்கலாம். சிலர் முயற்சி செய்வார்கள், அடிக்கடி முயற்சி செய்வார்கள், நான் மாற வேண்டும். திடீரென்று சிலரை பார்த்தா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. திடீரென்று என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு மாற வேண்டும் என்கின்ற ஆசை. ஒரு கிழமை பார்க்கலாம், அதோடு அவர்களை காணவில்லை. இப்படி போராட்ட நிலையில மனிதன் இருப்பதை நாங்க பார்க்கலாம். அவன் வாழுகின்ற அந்த சூழல் அவனை நல்லவனாக மாறுவதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு அவனுடைய தொடர்பாளர்கள், அவன் சேருகின்ற நண்பர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு போராட்டத்தோடு இருக்கக்கூடிய பல பேரை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதானுடைய மாதம் வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு நாங்கள் 4-5 நோன்புகளை பிடித்தவர்களாக இருக்கிறோம். நம்மில் சிலர் ரமதானிலாவது நான் மாற வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். இன்னும் குர்ஆனை தொடர்ந்து ஓதாதவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாளைக்கு என்று ரமதான்ல 5 நாளும் முடிந்து விட்டது. இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி போராட்டத்தோடு நான் திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு போராட்டத்தோடு வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலே இருந்து அவன் திருந்தி வாழுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு சிறந்த காலப்பகுதியை அல்லாஹ் ஒரு மாத காலம் ஏற்படுத்துகின்றான். அதுதான் ரமதானுடைய மாதம். ஏனைய 11 மாதங்களில் அவன் மாறுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள், மாற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவைகளையெல்லாம் நான் செய்ய வேண்டுமா என்று பாரமாக விளங்குகின்ற பல செயற்பாடுகள் ரமலானில் அல்லாஹ் செய்கின்ற ஏற்பாட்டின் காரணமாக அதை செய்யறதுக்கு அவனுக்கு சிம்பிளான ஒரு உணர்வு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹ் மனிதனின் மீது கொண்டுள்ள அதீத பாசத்தின் காரணமாக மனிதன் புனிதனாக மாறுவதற்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலே இருந்து சில ஏற்பாடுகளை ஒரு மாத காலம் மனித சமுதாயத்துக்கு செய்து கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான், ரமதான்ல முதலாவது இரவு ஆரம்பித்து விட்டால் சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது. வமரதத்துல் ஜின், அடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஜின்கள் அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாயில்கள் அத்தனையும் மூடப்படுகிறது. ஃபலம் யுஃப்தஹு மின்ஹா பாபுன், ரமதான் முடிகின்ற வரைக்கும்
நரகத்தினுடைய எந்த கதவையும் அல்லாஹ் திறக்க மாட்டான். வஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவனத்தினுடைய அத்தனை வாயில்களையும் அல்லாஹ் ஒரு மாத காலத்துக்கு திறந்து விடுகிறான். ஃபலம் யுக்லகு மின்ஹா பாபுன், அதுல ஒரு கதவையாவது ரமதான் முடிகின்ற வரைக்கும் அல்லாஹ் மூட மாட்டான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா ரமதானும் வருகின்ற நேரம் எல்லோருடைய உரையிலும் சொல்லப்படுகின்ற செய்தி இந்த செய்தி. சில நேரங்கள் அடிக்கடி கேட்கிறதுனால இந்த செய்தியினுடைய பெருமதி எங்களுக்கு புரியாம போயிருக்கலாம். இது அல்லாஹ் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக மாறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. சுவனத்துக்கு பல வாயில்கள் இருக்கின்றன. ரமதான் அல்லாத காலங்கள்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வாயில்கள் திறக்கப்படும். எல்லா வாயில்களையும் ஒரு காலே அல்லாஹ் ரமதான் அல்லாத காலங்களில் திறப்பது கிடையாது. அதே போல நரகத்துக்கு பல வாயில்கள் இருக்கின்றன. ரமதான் அல்லாத காலங்கள்ல ஒட்டுமொத்தமாக எல்லா வாயில்களையும் அல்லாஹ் அடைத்து விட மாட்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரமதான் அல்லாத காலங்களில் நரகத்துக்குரிய செயற்பாடுகள் எம்மை மிக வேகமாக வந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கும். நாம் மாறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் செலுத்த வேண்டிய நிலைமை ரமதான் அல்லாத காலங்களில் இருக்கும். ரமதானுடைய முதல் பிறை தென்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் முதலாவது செய்கிற வேலை என்னென்றால், மனிதன் பாவத்திற்கு தூண்டப்படுகின்ற நரகத்தினுடைய எல்லா வாயில்களையும் அல்லாஹ் அடைத்து விடுகிறான். மனிதன் சுவனத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முறை அல்ல, ஒரு வாயில் அல்ல, எல்லா வாயில்களையும் அல்லாஹ் திறந்து விட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அமட்களை செய்து, உங்களுக்கு எந்த அமட்களில் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ அதையாவது நீங்கள் அதிகமாக செய்து சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில சுவனத்தினுடைய எல்லா வாயில்களையும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்காக திறந்து விடுகிறான். என்றால் ரமலானில் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த ஏற்பாடை செய்து நன்மையின் பக்கம் ஒரு ஆர்வத்தையும் பாவத்தின் பக்கம் ஒரு வெறுப்பையும் அந்த உணர்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமில்ல, இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் மனித சமுதாயத்தை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக வாழுகிறார்களோ, யாரெல்லாம் அமட்கள் செய்கிறார்களோ அந்த சமூகத்தையும் அல்லாஹ் அழைக்கிறான். யாரெல்லாம் பாவிகளாக பாவத்திலே மூழ்கி வாழ்கிறார்களோ அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் இரக்கத்தோடு அழைத்து ஒரு செய்தி சொல்லுகிறான். நபிகளார் சொன்னார்கள், வனாதா முனாதி, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களில் ஒருவர் வந்து ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் இறைவனுடைய அழைப்பு மனித சமுதாயத்தை நோக்கி, யா பாகியல் கைர், நன்மைகள் செய்யக்கூடிய மக்களே, அக்பில், இன்னும் நீங்க நன்மை செய்யுங்க. நரகத்தை நான் மூடி இருக்கிறேன், சொர்க்கத்தை நான் திறந்திருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எவ்வளவு அமட்கள் செய்ய முடியுமோ உங்களோட அமட்களை நீங்க கூட்டுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான். ஏற்கனவே தொழக்கூடியவர்கள், இரவு தொழுகை தொழக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், சதகா செய்யக்கூடியவர்கள், ஹராம் ஹலாலை பேணி வாழக்கூடியவர்கள், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னும் நீங்க அமட்களை கூட்டுங்க, உங்களுக்குரிய வசந்த காலம் இது, பயன்படுத்துங்க, அமட்களை அதிகமா செய்யுங்க. அப்படி என்று நல்ல மனிதர்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். தொடர்ந்து நபிகளார் சொன்னார்கள், வயபாகிய ஷர், பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களே, ஹராத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழுகையை விடக்கூடியவர்கள், மோசமான மிக பெரும் பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமதான்ல அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், அக்ஸிர், ரமதானுடைய காலம் அப்பா இது, நான் நரகத்தை மூடி சொர்க்கத்தை திறந்து உங்களை வழிகெடுக்கிற ஷைத்தான்களையும் ஜின்களையும் நான் கட்டி போட்டு இருக்கிறேன். உங்களோட பாவத்தை கொஞ்சம் விடுங்களேன், உங்களோட பாவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். அப்படி என்று மனித சமுதாயத்தை அல்லாஹ் அன்பாக அழைத்து பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலில்லாஹி, அல்லாஹ் இன்னும் ஒரு ஏற்பாடு செய்கிறான். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக குல்லு லைலா, ஒவ்வொரு இரவிலேயும் நரகத்திலே இருந்து அல்லாஹ் பலரை விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்மில் பலர் மரணத்துக்கு முன்னாலேயே நரகவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருப்போம். அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருப்போம். அந்த மனிதனை அல்லாஹ் அவன் மாறினால், இந்த ரமதானை பயன்படுத்தி அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாட்டை புரிந்து கொண்டு அவன் அந்த பாவத்தை விட்டால் நரகத்தினுடைய விடுதலையை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஏனைய 11 மாத காலங்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த ரமதானுடைய கண்ணியமான இந்த மாதத்தில் தன்னுடைய புறத்திலே இருந்து தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் எம்மை அழைக்கிறான். இறைவனுடைய அழைப்புக்கு நம்மில் எத்தனை பேர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இறைவனின் படைப்பாகிய மனிதர்களுக்கு நாம் பதில் சொல்லுகிறோம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களை கூப்பிடுறாங்க ஒரு பாவத்துக்கு, உடனே போறோம். அந்த ரப்பு ஒவ்வொரு நாளும் ரமதான்ல வந்து நன்மை செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடிய மக்களை அழைச்சி நீங்க பாவத்தை குறைங்க, நன்மையை அதிகப்படுத்துங்க அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இதை கணக்கெடுத்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதை நம்முள் உள்வாங்கி அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு இந்த ரமதானில் நான் பதில் சொல்லக்கூடிய சிறந்த மனிதனாக நான் மாற வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ வ ரமதானு இலா ரமதான் முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன. நபிகளார் சொன்னார்கள், ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் லுஹருடைய தொழுகையில இருந்து அசருடைய தொழுகை, அப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரங்கள், ஒரு ஜும்மாவில இருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும், ஒரு ரமதானில் இருந்து அடுத்த ரமதான் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ் அடுத்த தொழுகையை வச்சு, அடுத்த ஜும்மாவை வச்சு, அடுத்த ரமதானை வச்சு அவர்களுடைய பாவங்களை அதன் மூலம் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தொழுகைக்கு வாரோம், லுஹருக்கு வந்த நாங்க திருப்பி அசருக்கு வாரோம். அசர்ல நம்ம கலந்து கொள்கிறோம் என்றால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் நாங்க செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ஜும்மாவுக்கு வாரோம், அடுத்த ஜும்மால கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குதுண்டா அந்த ஜும்மா தொழுகையை முறையா நிறைவேற்றி முடிக்கிற நேரம் அந்த ஒரு கிழமை செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். அதே போல ஒரு ரமதானை முடிச்சு அடுத்த ரமதான் உயிரோடு வாழுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து அந்த ரமதானை முறையாக பயன்படுத்தி முடிக்கின்ற பொழுது ஒரு வருட காலம் நாம் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அந்த ஏற்பாட்டை மனிதனுக்கு அல்லாஹ் செய்து கொடுக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக எமக்கு சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த ரமதானுடைய காலம் என்பது ஏனைய காலங்களை விட, ஏனைய காலங்களில் நாம் செலுத்துகின்ற முயற்சி, ஏனைய காலங்களில் நாம் செலுத்துகின்ற போராட்டத்தை விட மிக குறைந்த அளவில் சிறிய முயற்சியோடு, சிறிய போராட்டத்தோடு எமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த ரமதானுடைய மாதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த அருளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மிம்பருக்கு ஏறுறாங்க. வளமையாக ரசூலா உரை நிகழ்த்துறதுக்கு மிம்பருக்கு ஏறுவாங்க. அந்தண்டு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது. ரசூலா சத்தம் போட்டு ஆமீன் என்றார்கள், திருப்பி ஒரு முறை ஆமீன் என்றார்கள், திருப்பி ஒரு முறை ஆமீன் என்றார்கள். இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஆமீன் சொன்ன வரலாறு எதுவுமே இல்லை. கீழே இறங்கி ஜும்மா எல்லாம் முடிஞ்ச போற சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு நாங்க வித்தியாசமா உங்கள்ட்ட ஒரு செயற்பாடை பார்த்தோமே, ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்களே, என்ன காரணம்? நபிகளார் அதுல 3 காரணங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், அத்தானி ஜிப்ரீல், நான் மிம்பருக்கு ஏற நேரம் ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்து அவர் சொன்னார், என்ன தெரியுமா? ரஹிம அன்ஃப், ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டான், ஒரு மனிதன் நாசமாகி விட்டான். யார்? இம்ரஇன் அத்ரக ரமதான ஃபலம் யுக்ஃபர் லஹு, ரமதானை அடைந்தும் இந்த ரமதானின் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே,
அந்த மனுஷன் அழிஞ்சி நாசமாகிட்டான், நஷ்டமடைந்து விட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாங்க, அதுக்கு நபியே நீங்க ஆமீன் சொல்லுங்கன்றாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லுங்கன்றாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் மாறுவதற்கு இவ்வளவு ஏற்பாடுகளை செய்தும் ஒரு மனிதன் அதை கணக்கெடுக்கவில்லை என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை என்றால், அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தில் ஓரளவாவது மாற்றம் இந்த ரமலானிலே வரவில்லை என்று சொன்னால், அவரை விட நஷ்டவாளி, நாசமடைந்தவர் வேறு யாரும் இல்லை என்பதை இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த ரமதானுடைய காலம் நாங்க முதலாவது விளங்கணும், அல்லாஹ் அவனுடைய புறத்தால் மனித சமுதாயம் திருந்தி நல்ல மனிதர்களாக வாழுவதற்காக ஒரு மாத காலம் மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து தந்த ஒரு அருள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான்ல நாங்க மாற வேண்டும் என்று சொன்னால் எமது எண்ணத்தை நம்ம தூய்மைப்படுத்தணும். எங்க நீயத்தை முதலாவது நம்ம சரியா வைக்கணும். ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்காலே இதை நாங்க சீர் செஞ்சிருக்கணும். என்ன நியத்து வைக்கணும்? சென்ற வருடம் என்னோடு இந்த ரமலானில் ஒன்றாக இருந்தவர்கள் இந்த வருடம் உயிரோடு இல்லை. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலம் இருந்தது ரமதான்ல, போன வருஷம் ரமதான்ல ஒரு வயோதிபர் இருந்திருப்பாரு, இந்த வருஷம் அவர் இருந்திருக்க மாட்டாரு. ஒரு வயோதிபர்களால் அதிகமானவர்கள் மரணித்திருப்பார்கள். அது ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு காலம் இளமை ஜனாசாக்கள் அதிகரித்து வருகின்ற காலம். இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களோடு இருந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் எத்தனை பேர் போன வருஷம் ரமலான் உங்களோடு இருந்து விளையாடியவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள், இன்னைக்கு கபருடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த ரமலானில் நீங்கள் அந்த இடத்துல இருக்கலாமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். மௌத்து அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. இந்த ரமலான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திக்கணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்றா, இது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற கடைசி சந்தர்ப்பமாக இருக்கலாம். அப்படி பார்த்தா தான் நாங்க அதை பிரயோசனமா கழிக்கலாம். இன்னைக்கு நாங்க ரமலான முயற்சிகள் 5 நாள் 10 நாள் செஞ்சு பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆகின உடனே நாங்க என்ன முடிவெடுக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ரமலானுக்கு பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் பார்ப்போம். என்ன உத்தரவாதம் நம்ம உயிரோடு இருப்போம் என்பதற்கு? கண்ணுக்கு முன்னால் அடுத்த வருடம் பார்ப்போம் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையில் போன வருஷம் ரமலான் அவங்க பயன்படுத்தல, ஃபெயிலியரா போனாங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம்னு வச்சாங்க. இன்னைக்கு கபருடைய வாழ்க்கையில ரமலான் அவங்களுக்கு கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ், ரமலானுடைய ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு நாளைக்கு முன்னால் எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, போன வருஷம் ரமலானை நான் பயன்படுத்த கிடைக்கல, இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் பயன்படுத்தணும் எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பார்கள். மன்னரை வாழ்க்கையில ரமலானுடைய தலைநோம்பில் எத்தனை பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் என்ன சிந்திக்கணும் என்றால், அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பம் சாதாரணமானது அல்ல. திருப்பி திருப்பி அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறான் என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எனக்குரிய கடைசி காலம், எனக்குரிய கடைசி சந்தர்ப்பமாக இது இருக்கலாம் என்று நாங்கள் யோசிச்சோம் என்றால் ரமலானில் ஒவ்வொரு நிமிடமும் மிக பெருமதியானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே அந்த சிந்தனையோடு முதலாவது எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் மாற வேண்டும். நான் கொஞ்சம் குர்ஆனை ஓதணும். 11 மாத காலம் நான் குர்ஆனை தொட்டே பார்க்கல, அல்லது நான் ஓதினது போதா. கியாமுல் லைல் ஏனைய காலங்கள்ல நான் சுபஹே தொழல, அல்லது நான் தொழுது ஒரு 3 ரக்காத்து தான். இந்த ரமலான்ல நான் கொஞ்சம் கூட தொழணும், கொஞ்சம் கியாமுல் லைலுக்கு நான் போகணும். ரமலான் அல்லாத காலங்கள்ல வேலைப்பளு அப்படி என்று பிஸியா இருந்துட்டேன், பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கல. இந்த ரமலானில் நான் கொஞ்சம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்க வேண்டும். இந்த ரமலான் எனது கடைசி ரமலானாக இருக்கலாம், நான் மாற வேண்டும் என்கின்ற தூய்மையான எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்தால் தான் அல்லாஹ் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வான். நம்ம நியத்து வைக்கிறோம் என்ன தெரியுமா? கூடுதலாக இளைஞர்கள் ரமலானுக்கு முன்னாலேயே கரம் விளையாடுறதுக்கான நேரம் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கும். நியத் விளையாடும்.
பல இளைஞர்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? பகல் முழுக்க தூங்கணும், இரவு முழுக்க விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலேயும் ரமதானை கழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. கிடைச்சா தொழுது கொள்ளும், கிடைச்சா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தொழுது கொள்ளும். இந்த நியத்தோடு ரமதானை சந்தித்த எத்தனை வாலிபர்கள் நம்மிலே இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எமது எண்ணம் முதலாவது அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். இவன் என்ன எண்ணம் வைக்கிறான்? முதலாவது எண்ணத்தை நாங்க தூய்மைப்படுத்தணும். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை அமல் செய்ய வைப்பான். அதுக்குரிய தௌஃபீக் அல்லாஹ் ஏற்படுத்துவான். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் மறைவில் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றார்களோ, வஜா பிகல்பின் முனீப், மாற வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு யார் இருக்கிறார்கள், முனீப், இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும், மாற வேண்டும் என்ற சிந்தனை, என்ற நல்லெண்ணம், அந்த உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான், சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம், கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும். இது மனிதனுடைய இயல்பு. இந்த பிரச்சனைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? யுரீதா இஸ்லாஹன், கணவன் மனைவி ரெண்டு பேருடைய உள்ளத்திலேயும் சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால். எப்படி அல்லாஹ் சொல்றான்? கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது, ஆனா ரெண்டு பேருடைய உள்ளமும் போராடுது, எப்படியாவது சேர்ந்து வாழணும், ஏண்ட கணவன் என்னைய புரிஞ்சு கொள்ளணும், ஏண்ட மனைவி என்னைய புரிஞ்சு கொள்ளணும், நான் எப்படியாவது சேர்ந்து வாழணும் என்கின்ற ஆசை, அந்த எண்ணம் இருந்தால்தான் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அவர்கள் சேர்ந்து வாழுவதற்கு தௌஃபீக் செய்வான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆன்ல சொல்றான். பிரச்சனை வர நேரம் சேர்ந்து வாழ்ற எண்ணமே இல்லை. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும், நான் உன்னை தலாக் சொல்லணும், உன்னோட வாழையலாம், இப்படியே எண்ணம் இருந்தா பிரச்சனைகள் ஒற்றுமையாகுவதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அங்க என்ன செய்யாது, வராது. எனவே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் என்கின்ற தூய்மையான எண்ணம் முதலாவது முக்கியம். அப்பதான் அல்லாஹ் ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்குரிய தௌஃபீக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்வான். அது போன்றுதான் நாம் நல்லவர்களாக மாறுவதென்றால் பாவத்தை விட வேண்டும், குறைக்க வேண்டும், நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், குறிப்பாக இந்த ரமதானை நான் சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தூய்மையான எண்ணம் நமது உள்ளத்திலே இருந்தால் நாம் எடுக்கின்ற பல முயற்சிகளில் இந்த ரமதானில் நம்முடைய மாற்றத்திற்காக அல்லாஹ் தௌஃபீக் செய்வதற்கு போதுமானவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது எண்ணத்தை நாங்க தூய்மைப்படுத்தணும். இரண்டாவது பகுதி முயற்சி செய்யணும். முயற்சி, போராட்டம் இல்லாமல் ஒரு நாளும் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இது அடிப்படை, இது ஆழமா நீங்க பதிஞ்சுக்கோங்க. ஏண்டா நம்ம என்ன நினைக்கிறோம்டா, நான் மாறணும். எப்படி மாறணும் தெரியுமா? எப்படி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை பொளந்து அதை ஜம்சம் தண்ணியால கழுகி தூய்மைப்படுத்தினானோ அது மாதிரி என்னைய தூய்மைப்படுத்தி நான் உடனே மாறிடணும். அப்படித்தான் நம்மள நிறைய பேர் உள்ளத்தால நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி நினைக்கிறவங்க தான் மாறணும் என்கின்ற சிந்தனையோடு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யணுமே, கொஞ்சம் போராட்டம் செய்யணுமே என்று வார நேரம் ஒரு 2 முறை முயற்சி செஞ்சு பார்க்கிறது, 3 முறை முயற்சி செஞ்சு பார்க்கிறது, எனக்கு இது கஷ்டம், என்னால இதை செய்யலாம், நான் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவெடுக்கிறது. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், இப்ப ரமதானை நம்ம 5 நாளா அடைஞ்சிட்டோம், இன்னும் குர்ஆனை எடுக்கணும் ஓதணும், குர்ஆனை எடுக்கணும் ஓதணும், நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஆயிக்கிறேன், நாளைக்கு பார்ப்போம். இன்னும் எடுக்காதவங்க இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத சிந்திச்சு பாருங்க. கியாமுல் லைலுக்கு போகணும், ஒரு 4 ரக்காத்தாவது இமாமோட சேர்ந்து தொழுதுட்டு வரணும், நாளைக்கு போம், இன்றைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு போம், நாளைக்கு போம் என்று இன்னமும் இரவு தொழுகையை ஆரம்பிக்காதவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயத்தை நம்ம புரியணும். உலகத்துல அல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்கிறதே சொர்க்கத்தை நீ அடைஞ்சு கொள்றதுக்கு போராடுகிறாயா இல்லையா என்பதை பார்க்கத்தான். அது அடிப்படையை நம்ம புரியணும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்க லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரின், உங்களில் யார் போராடுகிறார்கள், யார் முயற்சி செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்க லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்ட லிஸ்ட்ல என் அடியான் கொஞ்சம் கஷ்டப்படுறான் அப்பா தொழுவ போறதுக்கு,
ட்ரை பண்றான், கிடைக்கிற மாதிரி அவன் போறான், முயற்சி செய்யறான், அவன் கொஞ்சம் நல்லவா வாழ்றதுக்குரிய முயற்சியை போராட்டத்தோடு எடுக்கிறான். என்னுடைய அடியான் முயற்சி செய்கிறான் என்கின்ற பதிவு அல்லாஹ்விடத்தில் பதியப்படுகின்ற வரைக்கும் அந்த முயற்சிக்கு சொர்க்கம் என்ன செய்யாது, கூலியாக கிடைக்காது. அல்லாஹ்ட்ட நாங்க முயற்சி செய்யறோம், நாங்க போராடுகிறோம் என்கின்ற அந்த பதிவு பதிய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த போராட்டம் ஏனைய 11 மாத காலங்களில் நாம் செய்வதை விட குறைவான முயற்சியை, குறைவான போராட்டத்தை தான் அல்லாஹ் இந்த ரமலான்ல எதிர்பார்க்கிற அமைப்புல அந்த சூழலை ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த ரமலான நம்ம போராடுறதுக்கு நாங்க ஏனைய 11 மாத காலங்களை விட கொஞ்சம் தான் நாங்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் அந்த உணர்வு எங்களோட உள்ளத்துல வச்சுதான் இருக்கிறான். அதுக்கு தான் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து நரகத்தை அல்லாஹ் மூடி இருக்கிறான். எனவே நாங்க செய்ய வேண்டிய முயற்சி ரமலான்ல கொஞ்சம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாங்க எடுக்கிற முயற்சிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வான். எங்கட பிரச்சனை என்னண்டா, முயற்சியே இல்லை ஆனா மாறும், முயற்சியே இல்லை ஆனா மாறும். நமது போராட்டங்கள் எல்லாம் எதிலே அமைந்திருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். நாம் என்ன முயற்சி எடுத்தோம், ரமலானில் மாறுவதற்கு நாம் எடுத்த முயற்சிகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கை ரமலானுடைய பல பகல் பொழுது தூக்கத்திலேயும் இரவு பொழுது விளையாட்டுகளிலேயும் கழிகின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. அதுக்கு நம்ம போராடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் மாரை கூப்பிடுறதுக்கு, சல்லிய சேர்க்கிறதுக்கு, நேரத்தை ஒதுக்குறதுக்கு அங்கெல்லாம் போராட்டம் நடக்குது. அங்க ஃபெயிலியர் ஆகுது இல்ல போராட்டம். ஆனா இங்க எடுக்கிற முயற்சி 2 முறை ஃபெயிலியர் ஆகினத்தோட நான் மாற வாய்ப்பு இல்லைன்னு சிலர் அப்படியே விட்டு விட்டு போறது. சிலர் போராட்டமே இல்லை, முயற்சியே இல்லை. இன்னைக்கு ரமலானுடைய காலங்கள் அங்குள்ள சகோதரர்களே, இதனுடைய பெருமதியை புரியாம பல இளைஞர்கள் வீணாக கழிக்கிற ஒரு நிலைமையை நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பல இடங்கள்ல எல்லா இடத்துலயும் இந்த ஃபுட்சல் கலாச்சாரம் வந்திருக்குது. இரவு நேரம் ரமலானுடைய பகல் பொழுதை விட ரமலானுடைய இரவு நேரத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக ஹயாத்தாக்கினார்கள். ஏன்னா பகல் நேரம் மனித உடல் சோர்வடையக்கூடிய நேரம். நோம்பு பிடிச்சிருக்கிறோம், பகல்ல நோம்பு பிடிச்சிருக்கிறதே பெரிய வணக்கம். நோம்பு திறந்ததுக்கு பின்னால இரவு நேரம் ரசூலுல்லாஹ் கூடுதலாக குர்ஆனை ஓதுவதற்கு பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இறங்கி முழுமையாக குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஒவ்வொரு இரவிலேயும் சிறு சிறு பகுதிகளை ஓதி காண்பிப்பார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரமலான் கடைசி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கடைசி ரமலான்ல 2 தடவை முழுமையாக குர்ஆனை இரவுல ஓதி முடிச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வச்சு. நம்முடைய இரவு நேர போராட்டங்கள் அதிகமாக ஃபுட்சல்ல கழிறத எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இதை கணக்கெடுக்காத ஒரு நிலையில் எத்தனையோ தந்தைமார் சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்புதாரிகள் இருப்பதை நாங்க பார்க்கலாம். வாப்ப பள்ளிக்கு வராரு, புள்ள ஃபுட்சல்ல விளையாடிட்டு இருக்கிறான், அல்லது பாதையில திரிஞ்சிட்டு இருக்கிறான், அல்லது ஃப்ரெண்ட்ஸ்மாரோட எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறான். வாப்ப பள்ளிக்கு வர, எங்க உங்களோட புள்ள, அவனுக்கு சொல்லி விளங்குது இல்லை. சிலர் அவன் இப்ப வயசுக்கு மேல வளர்ந்துட்டான், சொல்லோ மேல அவனுக்கு. இந்த பதில் நீங்க உலகத்தை சமாளிக்கிறதுக்கு ஓகே, அல்லாஹ்வை சமாளிக்கிறதுக்கு இது சரி வராது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பின்னால வாப்பான்ற அடிப்படையில மறுமை வாழ்க்கைக்கு எத்தனை தடவை பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க நாங்க பாக்குறோமா இல்லையா? நாங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாங்க கையெல்லாம் காயமாகி போயிருக்குது, புண்ணாகி போயிருக்குது, வேலைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் தாங்கன்னு கேட்டு போன செய்தி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். சாதாரணமா விட்டுட்டு போயிடுறோம் அந்த செய்தியை. அந்த செய்தி சொல்லக்கூடியது என்ன? கேட்டு போனது வேலைக்கு ஒரு ஆளை, மேன் பவரை கேட்டு போனது. ரசூலுல்லாஹ்ட்ட மேன் பவர் இல்லாமல் இருந்துச்சா? எத்தனை கைதிகள் இருந்தாங்க. அட ஏண்ட புள்ள கஷ்டப்படுதே, ஏண்ட புள்ள கிளாஸ் போறானே, ராவிக்கு கொஞ்சம் தூங்கட்டே, இப்படித்தானே நம்ம பாக்குறோம். ஏண்ட புள்ளோட கையெல்லாம் காயமாக இருக்கு, கை புண்ணாக இருக்குதே, என்னட்ட தான் வேண்டிய மட்டும் ஆள் இருக்குது. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? மறுமைக்கு ரசூலுல்லாஹ் தயார்படுத்தினார்கள். திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பின்னாலே என் பிள்ளைய வீட்டுக்கு போனாங்க. மகளுக்கு மட்டும் சொல்லல, மருமகனுக்கும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு நான் இதை தந்துடலாம், ஆனா இதை விட சிறப்பானது இரவுல தூங்க போற நேரம் இன்னென்ன திக்ர்களை ஓதிக்கொண்டு படுங்க, அது சிறப்புனாங்க. ரசூலுல்லாஹ் மறுமைக்கு தான் பக்குவப்படுத்தினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன்,
ரசூலுல்லாஹ் போனதுக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்களா, உங்களோட வாப்பக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்டா பண்ண சொல்லுங்க, எனக்கு பண்ண வரவானு சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? ஏண்ட மாமனார் எனக்கு சொன்ன உபதேசம் நான் மௌத் வரைக்கும் உடல்லன்னாங்க. ரமலான் அல்லாத காலம் இரவு தொழுகை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, அலா துஸல்லியானி, நீங்க ரெண்டு பேரும் கியாமுல் லைல் தொழுறலையான்னு கேட்டாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது, நாங்களே எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு நிர்பந்திச்சு கொள்றோம். சொல்லுவது உங்களுடைய கடமை. மௌத் வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு சிறப்பான தந்தையாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தப்ப வேண்டும் என்றார். அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் இருக்க வேண்டும். சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஊரிலே சமூகத்தை வழிநடாத்துகிறோம் என்கின்ற பெயரில் பல உலமாக்களுடைய சபை இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் மீட்டிங்களை ஒன்று கூடி போதையை ஒழிக்க வேண்டும், சமூகத்தை வழிநடாத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் மாதத்துக்கு ஒரு முறை உணவு அருந்தி விட்டு போகிறார்களே தவிர சமூகத்தில் எந்த மாற்றமும் அந்த மாதிரி விளங்கல்ல, அதுக்குரிய முயற்சியும் இல்லை. சென்ற வருடம் திஹாரி ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு மீட்டிங்ல இந்த ஃபுட்சல் சம்பந்தமாக ஒரு வழிகாட்டல் நீங்க செய்யுங்கன்னு ஒரு மஷூராவை சொன்னோம். இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டாங்க, கணக்கெடுக்கவே இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் அப்ப நாங்க சமூகத்தை வழி நடத்துகிறோம் என்று பொய்யா சொல்லிட்டு திரிகிறோம்? மாசம் மாசம் பள்ளிகள்ல ஒன்று கூடி சாப்பாடு அடிக்கிறதுக்கா? மாற்றம் வரணும், சமூக ரீதியான மாற்றம் வரணும். தவ்வா செய்யறதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் இருக்கிறது, அது அவங்க செய்வாங்க, அவங்களோட மஹல்லாவுக்கு. அதை தாண்டியான ஒரு போராட்டம் சமூகத்தின் பொறுப்புதாரிகள் இது போன்ற விஷயத்தில் செலுத்த வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய போராடுவோம். ரமதானில் இளைஞர்களை பக்குவப்படுத்துவோம். ஒவ்வொரு தந்தைமாரும் தன்னுடைய பிள்ளைகளை ஆன்மீக வாழ்க்கைக்கு தயார்படுத்துவோம். நாளை கபருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அது ஒன்றுதான் உங்களுக்கு பாதை வகுக்கும் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். சமூக பொறுப்புதாரிகள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு சிறந்த காலம் ரமதானுடைய காலம். அந்த காலத்தில் நாம் ஏனைய காலங்களை விட ஒரு சிறிய அளவு முயற்சி தான் நாங்கள் செய்ய வேண்டும், ஒரு சிறிய அளவு போராட்டம் தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இயற்கையாகவே மனித உள்ளங்களில் மாறுவதற்கான உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் எமது உள்ளங்கள் எப்போதும் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயிரோட்டம் உள்ள உள்ளமாக வைக்க வேண்டும் என்றால் உள்ளத்துக்கு குர்ஆனிய ஓதலை நாங்கள் கொடுக்கணும். உள்ளத்திற்கு குர்ஆனிய ஓதலை நாங்கள் கொடுக்க வேண்டும். பயான் நிகழ்ச்சிகளை உள்ளத்துக்கு அடிக்கடி நாம் கேட்க வைக்க வேண்டும். அது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி நல்ல உபதேசங்களை சொல்லக்கூடியவர்களிடத்தில் அடிக்கடி உபதேசம் பெற வேண்டும். இப்படி உள்ளத்துக்கு அல்லாஹ்வை பற்றியான சிந்தனையை நம்ம அடிக்கடி கொடுக்கின்ற பொழுது அந்த உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது பகுதி, நமது சூழலை நாம் நல்ல சூழலாக தீர்மானிக்க வேண்டும். சூழல் மாற்றம் ஒன்று கட்டாயம் தேவை. ஏன்னா நாங்க வாழ்ற சூழல் பாவங்கள் நிறைந்த சூழல்ல தான் வாழ்றோம். அதுக்காக வேண்டி எங்களை ஊரை விட்டு போக முடியாது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு நான் காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் நான் சந்திக்கின்ற சூழல்கள் என்ன, அந்த சூழலில் எதுவெல்லாம் எனக்கு பாவத்தின் பக்கம் அதிகமாக தூண்டுகிறது, எதுவெல்லாம் நன்மையின் பக்கம் என்னை தூண்டுகிறது என்கின்ற அந்த சூழலை அடையாளப்படுத்தி நிச்சயம் நாம் கூடுதலாக சந்திக்கிற சூழல் பாவத்துக்குரிய சூழலாகத்தான் இருக்கும். நல்ல சூழலுக்கு போக வேண்டும் என்பதை நாம் எமக்குள் நிர்பந்தித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் போராட்டம். கிடைச்சா போமல்ல, நிர்பந்திச்சு போகணும். கட்டாயம் நான் போய்த்தான் ஆகணும். இன்னைக்கு பள்ளிவாசல் ஒரு பயான்டா நாங்க நேரத்தோட அதுக்குரிய அழைப்புகள் வந்துடும், ஷெட்யூல் பண்ணணும். என் வாழ்க்கையில ரைட் இன்றைக்கு நான் இந்த பயானுக்கு போகணும், அதுக்கு முன்னுக்கு என் வேலையெல்லாம் முடிச்சிடும், அதுக்கு முன்னுக்கு என் வேலையெல்லாம் முடிச்சிடும், ஷெட்யூல் பண்ணணும், நிர்பந்திக்கணும். என்ன வேலை இருந்தாலும் டைம் ஒதுக்கி நான் பயானுக்கு போகணும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த முயற்சியில் அல்லாஹ் நமக்குரிய தௌஃபீக்கை கொண்டு வந்து வைக்கலாம். அன்புள்ள சகோதரர், குர்ஆனை ஓத வேண்டும். இந்த ரமதானில் குறைஞ்சது ரமதான்லயாவது நாங்கள் குர்ஆன் ஓத, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், அரைப்பக்கம், ஒரு தாள், ஒரு நாளில் நான் ஓதியே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் போராட்டம், அதான் போராட்டம். குறைஞ்சது படுக்க போற நேரத்திலேயாவது
ஒரு தாளை நான் தொடரா என்ன செய்யணும், இந்த நாள் நான் ஒரு தாள் ஓதணும். அப்படி என்று நம்ம எமக்குள் நிர்பந்தித்துக் கொள்வதுதான் போராட்டம். இப்படி ரமதானில் கூடுதலாக மஸ்ஜிதோடு தொடர்பு பட வேண்டும். அதான் நல்ல சூழல். நாம் சம்பந்தப்படுகின்ற இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய இறை இல்லங்கள். நீங்க அங்க வாங்க, நீங்க அமல் இபாதத்துக்களே செய்யாட்டியும் பரவாயில்ல, கியாமுல்லை தொழுவிக்கப்படுது, தொழுவிக்கிறத காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டாவது போங்க, அது மாற்றத்தை கொண்டு வரும். பள்ளிவாசல்ல கியாமுல்லை தொழுவிக்கிறதுக்கு டிஸ்டர்பா இருந்துடக்கூடாது. பின்னால இருந்து என்னால நீண்ட நேரம் நின்று தொழ முடியாதுன்னா கராத்தையாவது கேட்டுட்டு போங்க. ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் ஒரு கிளாஸ் ஒரு பயான் நிகழ்ச்சிண்டா நீங்க பயான கேட்கவே தேவையில்லை, உட்கார்ந்துட்டு போங்க, அல்லாஹ் அவனோட பாவத்தை மன்னிப்பான். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய போராட்டம் கொஞ்சம். சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் இருந்தார், அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் வியாபித்திருந்தது. சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருந்தார். ஜாஹிலிய காலத்துல இருந்து நபித்தோழர்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம் சாராயம் குடிப்பது. இஸ்லாம் வந்தவுடனே தடை செய்து எல்லா நபித்தோழர்களும் விட்டார்கள். இது போன்ற ஒரு சிலர் விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா அவர்கள் போராட்டம் செலுத்தினார்கள். என்னால விட முடியாது, இந்த பாவத்தை நான் தொடர்ந்து செய்யணும் என்று முடிவெடுக்கல. விடுவதற்குரிய போராட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. எந்த அளவுக்கு போராட்டம் என்றால், சாராயம் குடிப்பார், அவராகவே அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லுவார், அல்லாஹுடைய தூதரே, நான் சாராயம் குடித்திருக்கிறேன், எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க என்று சொல்லி கசையடி வாங்கிட்டு போவாரு. ரசூலுல்லாவை நேசித்த ஒரு நபித்தோழர். ஆனால் அவருடைய அந்த பாவம் அவரை வியாபித்திருந்தது. விட வேண்டும் விட வேண்டும் என்பதில் பல முயற்சி செய்தார். ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலேயும் அந்த பாவம் அவரால் விட முடியாமல் தொடராக இருந்தது. குடிப்பார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தண்டனை பெறுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அதிலேயும் குடிக்கக்கூடிய மனிதனாக இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் கசையடி வாங்கினார். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அவர் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுவையும் நேசித்த ஒரு நபித்தோழர், விட வேண்டும் என்று முயற்சி செய்தவர், அவரால் முடியாமல் இருந்தது. பாருங்கள், பல வருடங்கள் முயற்சி செய்தவருக்கு அல்லாஹ் தௌஃபீக், அவர் திருந்துவதற்கான தௌஃபீக் எங்க வைக்கிறான் என்று பாருங்க. அதான் நம்ம சிந்திக்கணும். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை முயற்சி செஞ்சுட்டு என்னால முடியாதுன்னு முடிவெடுக்க முடியாது. மௌத்து வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எடுக்கின்ற பல்லாயிரம் முயற்சிகளில் ஒன்றில் நாம் திருந்துவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கலாம். அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவரை மதீனால வைக்க கூடாது, இவர் மாற வேண்டும் என்றால் இவரால சிலர் பல பேர் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது, இவர் வாழுகிற சூழலை மாற்றணும் என்று அவரை நாடு கடத்தினார்கள். ஒரு இடத்துக்கு நாடு கடத்துகிறார்கள். அந்த இடத்தில் இருந்து அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பித்து ஈராக் பகுதிக்கு அவர் சென்று விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்தி கிடைக்குது, இவர் தப்பிச்சு ஈராக்கு போயிட்டாருன்னு. ஈராக்கில் அந்த நேரம் கவர்னராக இருந்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதியிருக்கிறார். அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்திருக்கிறார், அவரை கண்டால் உடனடியாக சிறைப்பிடியுங்கள் என்ற கடிதம் எழுதப்படுகிறது. நாங்க நினைக்க கூடாது நபித்தோழர்களை இப்படி பிடிச்சாங்களாண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மாற்றத்துக்கு அவரும் போராடினார். அவருடைய மாற்றத்துக்கு, சமூக மாற்றத்துக்கு மஸ்ஜிதுகள் பொறுப்புதாரிகள் போராட வேண்டும். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இங்க இருந்தா மாற மாட்டார், சூழலை மாத்தி கொடுத்தார். அவர் தப்பித்து போனவுடன் மீண்டும் அந்த பாவத்தை அதிகமாக செய்வார் என்கின்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறைபிடிங்கன்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைபிடித்தார்கள். சிறைபிடித்து தன்னுடைய வீட்டிலே விலங்கிட்டு வைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் ஈராக்கில் நடந்த ஒரு மிக முக்கியமான, வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் காதிசியா யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போர். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியா யுத்தத்திற்காக தன்னுடைய படையை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறார். சிறையில இருக்கிற அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை அழைத்து சொன்னார், என்னை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், நான் அல்லாஹ்வுக்காக போராட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். பாவம் செய்வது அவருடைய நோக்கம் அல்ல, தியாகம் செய்ய வேண்டும், போராட வேண்டும், விட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. அவர் சொன்னார், நான் அந்த யுத்தத்துக்கு போக வேண்டும், என்னை அவிழ்த்து விடுங்க. மனைவி முடியாது என்றார்.
அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், நான் அந்த யுத்தத்துக்கு போய் போராட வேண்டும். அந்த யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டால் என்னிடத்தில் இருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சு. நான் கொல்லப்படாமல் உயிர் தப்பினால் நிச்சயம் இந்த இடத்துக்கு நான் மீண்டும் வருவேன், என்னை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மனைவி அவர்களை திறந்து விட்டார்கள். தன்னை முழுமையாக கவர் பண்ணினார். முகத்தையும் சேர்த்து ஒரு படை வீரரை போன்று கவர் பண்ணி கொண்டு காதிசியா யுத்த களத்தில் குதித்தார்கள் அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய போராட்டம். நபித்தோழர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பல நபித்தோழர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள், யாரப்பா இந்த வீரர், கடுமையாக போராடுகிறார், காவிர்களை வெட்டி வீழ்த்துகிறார். காதிசியா யுத்தம் வெற்றி கொள்ளப்படுவதற்கான அடிப்படை காரணங்களில் அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய போராட்டம் இருந்தது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது. இவர் உயிர் தப்பினார். மீண்டும் மிக வேகமாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அறையில் அமர்ந்து விலங்குகளை மாட்டிக்கொண்டார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தை முடிந்து வீட்டுக்கு வருகிறார்கள். இரவு நேரம் மனைவியோடு யுத்தத்தை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், யுத்தத்தில் ஒரு வீரரை நான் பார்த்தேன், திடீரென்று வந்தார், திடீரென்று குதித்தார், மிக பாரிய அளவில் போராடினார். இந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு அவரும் ஒரு காரணம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, அபூ மெஹ்சன் அல் அஸதி மாத்திரம் சிறைபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த வீரர் அபூ மெஹ்சன் தான் என்பதை நான் அடையாளப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். அவரை போன்ற ஒரு போராளி யுத்தத்திலே போராடினார் என்று மனைவியை பார்த்து சொன்ன உடனே மனைவி அழுதுவிட்டு சொன்னார்கள், நான் தான் அவரை அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். மிக வேகமாக அபூ மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அறைக்கு வந்தார்கள். விலங்குகளை அவிழ்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டிய ஒரு மனிதர், சிறைப்பிடிப்பதற்கு தகுதியானவர் அல்ல, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த பாவத்தை விடுவதற்கு போராடின அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் எங்க தௌஃபீக வச்சான் தெரியுமா? காதிசியா யுத்தத்தில் போராடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அதை அவர் அருளாக நினைத்தார். இதற்கு பின்னால் இது அல்லாஹ் எனக்கு தந்த கடைசி சந்தர்ப்பம், இதற்கு பின்னால் நான் இந்த பாவத்திலே மூழ்கி இருந்தேனோ அந்த பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் தொட்டும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் என்றால், இந்த ரமதான் நாம் மாறுவதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரலாம். அதிகமாக நாங்கள் முயற்சி செய்வோம், கூடுதலாக அமல் செய்வோம், பாவங்களை விட்டு தூரமாகுவோம், பள்ளிவாசலோடு அதிகமாக நெருக்கமாகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்போம், எமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். குலு கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.